நமஸ்காரம், வணக்கம், வந்தனம் எல்லாருக்கும். இந்த மார்கழி மாதத்தில் மாங்காடு டைம் சார்பாக எனது இனிய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மார்கழி மாதம் அப்படின்னாலே நமக்கு தெரியும், ரொம்ப வடவடன்னு குளிர் நடக்கும். இந்த மார்கழி மாதத்தில் நாம் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து குளிர்ந்த நீரில் ஸ்நானம் செய்து பாவை நோன்பு நோக்க வேண்டும். அல்லது சிவனின் மீது பக்தி உடையவர்கள் சிவனின் மீது உள்ள பாசுரங்களை நாம் பாட வேண்டும். நம்ம மார்கழி மாதம் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஆண்டாளருடைய திருப்பாவையும் மற்றும் நாயன்மார்கள் எழுதிய திருவம்பாவையும் தான் ஞாபகத்துக்கு வரும். இங்கே பாருங்கள், இதில் காண்பிக்கப்படும் ஒரு பாடலை பாருங்கள். இன்னைக்கு மார்கழி மாதத்தில் 13ஆம் நாள் கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி. இப்போ பார்த்தீர்கள் இல்லையா அந்த பாசுரம், இது திருப்பாவை பாசுரம். இது 13ஆம் நாள். குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகு என இது மாதிரி இது திருவம்பாவையுடைய 13ஆம் நாள் பாசுரம். இப்படி நாம் தினமும் அந்த பாசுரத்தை நாம் வலைதளங்களில் மூலமாக அதை படித்தோ அல்லது கேட்டோ மகிழ வேண்டும். ஏனென்றால் இந்த மார்கழி மாதத்தில் வேதத்திற்கே கூட சக்தி கிடையாது. இந்த திருப்பாவைக்கும் திருவம்பாவைக்கும் தான் மிகப்பெரிய பவர் இருக்கிறது, சக்தி இருக்கிறது. அதனால் ஸ்ரீரங்கம் போன்ற கோயில்களில் இப்பொழுது பெரிதாக வேதத்திற்கு முக்கியத்துவம் தரமாட்டார்கள். அனைத்துமே திருப்பாவை கலந்த பாசுரங்களாகவும் சிவனாலயங்களில் திருவம்பாவை பாசுரங்களாகவுமே இருக்கும். இந்த மார்கழி மாதத்திற்கு வேதத்தை விட பவர்ஃபுல்லானது இந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவை பாசுரமும் திருவம்பாவை பாசுரமும் தான். அதனால் வேதத்திற்கு ஒத்த வேதம் கூட எப்படி என்றால் அதில் ஸ்ருதி ஸ்மிருதி போன்றவை இருக்கிறது. ஸ்ருதியுடன் அதை கற்றுக்கொண்டு ஆச்சாரியர்கள் மூலமாக கற்றுக்கொண்டு தான் அதை நாம் ஓட வேண்டும். ஆனால் இந்த போன்ற பாசுரங்கள் பாருங்கள் எவ்வளவு அழகாக கேட்கிறது. இது போன்ற பாசுரங்களை நாம் நம்முடைய தாய்மொழியான தமிழில் இருப்பதால் தினமும் அந்தந்த நாளுக்குரிய பாசுரங்களை திருப்பாவையும் திருவம்பாவையும் சொல்லி பெருமாள் சன்னதி முன்போ சிவன் சன்னதி முன்போ சென்று சொல்லி நாம் இறைவனின் அருளுக்கு பாத்திரமாவோமாக. இல்லையென்றால் வீட்டிலுள்ள நமது பூஜை அறையில் தினமும் அதிகாலையில் ஸ்நானம் செய்து இந்த இரு பாசுரங்களை அந்தந்த நாளுக்குரிய பாசுரங்களை சொல்லி இறைவனின் திருவருளை நாம் சென்று அடைவோமாக. அதாவது இறைவனின் திருவருளுக்கு பாத்திரமாவோம் ஆக. ஏனென்றால் வேதத்தை விட பவர்ஃபுல்லானது இந்த திருப்பாவை பாசுரமும் திருவம்பாவை பாசுரமும். அதனால் அனைவரும் தமிழ் தெரிந்த அனைவரும் எளிதில் சொல்லக்கூடியதான இந்த பாசுரத்தை அனைவரும் சொல்லி இந்த மார்கழி மாதத்தில் இறைவனின் அருளுக்கு பாத்திரமாவோம் ஆக. நமஸ்காரம்.